விசுவாசத்தினுடைய வல்லமை நமக்குள் இருக்குமானால் இந்த சூழ்நிலைகளை ஜெயித்து வாழுகிற மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். மீண்டும் பிறந்த எல்லா தேவ பிள்ளைகளும் தேவராஜ்யத்தினுடைய தனித்தன்மையான பர்சனாலிட்டிஸ். என விசுவாசம் என்பது வித்தியாசமானது, புலம்பல்களை தாண்டியது. அவர் நம்மை மீட்டு கொண்டார். மீட்டு கொள்ளும் போது வெளிப்படுத்தல் 5:10 இப்படி சொல்றது, அவர் நம்மை தேவனுக்கு முன்பாக ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும், இங்கிலீஷ்ல and we shall reign on the earth, இந்த பூமியில் நீங்களும் நானும் அரசாளுவோம். விசுவாசம் என்று சொல்லும்போது நம்மை கர்த்தர் தேவனுக்கு முன்பாக சாதாரணமாய் நிறுத்தல. பக்க சொல்லுங்க, நீங்க லேசானவங்க இல்லைங்க. அந்த மீட்பு என்பது உங்களை ராஜாக்களாக ஆசாரியர்களாக இந்த பூமியை அரசாளுகின்ற திறனோடு தான் கர்த்தர் உங்களை நிறுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் 11:15 இப்படி வாசிக்கிறோம், இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம், the kingdoms of this world, கீழே படிச்சுட்டே வந்து, the kingdoms of this world are the kingdoms of our Lord. இந்த பூமியில் இருக்கின்ற எல்லா ராஜ்யங்களும் என் தேவனுடைய ராஜ்யங்கள், அவருடைய கிறிஸ்துவின் ராஜ்யங்கள். அவர் என்றென்றைக்குமாய் ஆளுகை செய்வார். பக்கத்தில் ஒருத்தரை தட்டி சொல்லுங்க, நான் கிறிஸ்துவுடையவர். அவர் ஆளுகிறார்னா நீங்களும் ஆளுகையின் வல்லமை பெற்றவர்கள். கரங்களை உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்தில் இன்று ராத்திரி இப்படி சொல்ல விரும்புகிறேன், இதுவரையும் ஜெயிக்க முடியாத பல விஷயங்களை விசுவாசத்தினாலே நீங்களும் நானும் ஜெயிக்கிற கிருபையை கர்த்தர் தருவார். 2 கொரிந்தியர் 5:20 சொல்றார், நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்தின் பிரதிநிதிகள். we are the ambassadors of the Lord. ஆமென். அப்படின்னா நீங்க பிரதிநிதிகள். நீங்க ஒரு கோடை கிழிச்சிங்கன்னா அதுக்கு வல்லமை இருக்கு. நீங்க ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா அந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கு. நீங்க சில விஷயங்களை செயல்பட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வெயிட் இருக்கு, அதுக்கு ஒரு மகிமை இருக்கு, அதுக்கு ஒரு கபோத் இருக்கு. ஆமென். அதனால லேசானவர்கள் அல்ல நீங்கள். என விசுவாசத்தின் படிகளை நான் சில வாரங்கள் உங்க கூட பேசணும் என்று நினைக்கின்றேன். ஆமென். ஒபேதியாவின் புஸ்தகம், the book of Obadiah 1:21 இப்படி சொல்லுகிறது, சியோனிலிருந்து ரட்சகர்கள் விழுவார்களாம். இங்கிலீஷ் பைபிள் இப்படி சொல்லுகிறது, 1:21 of the book of Obadiah, and saviors shall come up on Mount Zion to judge the mountain of Esau, and the kingdom shall be the Lord's. சியோன்ல இருந்து யார் வருவாங்களாம்? யார் வருவார்களாம்? ரட்சகர்கள். இங்கிலீஷ் பைபிள், இங்கிலீஷ் வேர்ட் பார்க்க, ரட்சகர்கள். சியோனிலிருந்து கர்த்தர் ரட்சகர்களை, விடுதலையாளர்களை. சியோனில் ஒரு கூட்டம் அடிமைகளை கர்த்தர் உண்டாக்குறது இல்லையா? எப்படி சொல்றாரு? and savior shall come out of Mount Zion. பக்க சொல்ல, இன்னைக்கு நாங்க அந்த மலைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த மலையில நம்ம உருவாக்குவது ஒரு காலனி ஆஃப் அடிமைகளை அல்ல. இந்த இடத்துல, இந்த மலையில நம்ம கர்த்தர் உருவாக்குவது ஒரு கூட்டம் விடுதலை வீரர்கள், ரட்சகர்கள், தப்புவிக்கும் ஆற்றல் உள்ளவர்கள், ஜெயிக்கிறவர்கள், சூழ்நிலைகளை ஜெயிக்கிறவர்கள். இருந்தீங்கன்னா ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். 87ஆம் சங்கீதத்தினுடைய 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்ல, என் ஊற்றுகள் எல்லாம் சியோனில் இருக்கின்றன. அப்படி சொல்றார். கடைசி பார்ட் பாருங்க, in all my springs are in thee. எங்க சியோனை குறித்து சொல்கிறார் 87 சங்கீதம். என்னுடைய ஊற்றுகள் எல்லாம் எங்க இருக்குங்க? சியோன்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற 5ஆம் வசனம் இப்படி வாசிக்கிறோம், இந்த மனுஷனும் அந்த மனுஷனும் இப்படி என்ன சொல்ற, அவனும் இவளும் ஆமென் எங்கே உண்டாக்கப்பட்டார்களாம்? சியோனில் உருவாக்கப்பட்டவர்கள். அங்கே கர்த்தர் அவர்களை நிலைப்படுத்துவார். பக்கத்தில் ஒருத்தர் சொல்லுங்க, சும்மா அங்கெல்லாம் வரலங்க, சும்மா அப்படியே அடிமையா இருக்குதுக்கெல்லாம் இங்க வரலங்க. சியோன்ல வந்தா உன்னை கர்த்தர் ரட்சகரா மாத்துவார், உன்னை நிலைப்படுத்துவார். ஆமென். இந்த மனுஷனும் அந்த மனுஷனும், நான் உங்களை பார்த்து ஒரு முறை சொல்றேன் தப்பா, அவனையும் இவளையும் நான் இந்த இடத்தில் பிறக்க செய்து நான் அவர்களை நிலைப்படுத்துவேன். விசுவாசமா இருக்கிறவங்க மட்டும் இதுவரையும் சொல்லாத ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சியோன் ரட்சகர்கள் பிறப்பெடுக்கும் இடம். சியோன் தெய்வீக ராட்சசர்கள் உருவாக்கப்படுகிற இடம். சியோன் விடுதலை வீரர்களை கர்த்தர் உருவாக்குகிற இடம்.
அந்த மலைக்கு தான் இன்னைக்கு ராத்திரி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். இங்கே அவனையும் இவனையும் கர்த்தர் நிலைப்படுத்துகிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? 4-6 மீகாவின் புஸ்தகத்தில், the book of Micah 4 and 6 இப்படி வாசிக்கிறோம். in that day, அந்த நாளில் கர்த்தர் சொல்வதாவது, I will assemble her. ஆமென். நான் அவளை, யாரை? திருச்சபையை அல்லது என் இஸ்ரவேலை நான் கூட்டி சேர்த்து, அவளை பகைக்கிறவர்களுக்கு முன்பாக அவளை கூட்டி சேர்த்து, நான் அவளை மீண்டும் I will gather her. துரத்தப்பட்டவளை திரும்ப சேர்த்து, சிறுமைப்பட்டவளை திரும்ப சேர்த்து. ஒரு அலையில சொல்ல மாட்டீங்களா? 7ஆம் வசனத்தை கவனிக்க வேண்டும். and I will make her that halted a remnant. இருக்கக்கூடாது என்று நினைச்ச என் தேசத்தை, என் சபையை, என் இஸ்ரவேலை மீண்டும் நான் உருவாக்குவேன். சியோன் மலைக்கு வந்தவங்க எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இங்கே கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ரட்சகராக, விடுதலை வீரராக, நிலைப்படுத்த, ஆசீர்வதிக்க, ஜெயிக்கிறவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக. ஆமென். அதுக்கப்புறம் சொல்ல, and the Lord shall reign over them in Mount Zion from henceforth even forever. கர்த்தர் சியோனிலிருந்து என்றென்றைக்குமாய் ஆளுகை செய்வார். வலது கை மட்டும் மேல உயர்த்துங்க பார்க்கலாம். இன்னைக்கு வரைக்கும் நீங்க ஒன்றுமில்லாததாய் காட்சி அளித்திருக்கலாம். ஆனா நான் விசுவாசிக்கிறேன், இன்னைக்கு ராத்திரி விசுவாசத்தோடு இந்த இடத்தில் வந்து ஆராதித்து போன பின்னாடி கர்த்தர் உன்னை வேறு மனுஷனாக, வேறு நிலையில, வேறு மகத்துவத்துல உங்களை நிலைப்படுத்த என் கர்த்தர் வல்லவர் என்று விசுவாசிக்கிறவங்க கையை தட்டி சொல்லாதவராமேன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனத்தில் 60:15 of the book of Isaiah. Amen. It says, thou hast been forsaken and hated. உன்னை புறம் தள்ளினார்கள், உன்னை புறக்கணித்தார்கள், உன்னை பகைத்தார்கள். So that no man went through thee. யாரும் உன்னை கண்டுக்கல. ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கோ, நான் உன்னை நித்திய கீர்த்தியாய் மாற்றுவேன். நான் தேசங்களுக்கு, தலைமுறைகளுக்கு உன்னை மகிழ்ச்சியாய் மாற்றுவேன். மீண்டும் சொல்றேன், இன்னைக்கு வரும்போது நீ சாதாரணமா வந்திருக்கலாம். ஆனா விசுவாசத்தோடு கர்த்தருடைய சீயோனுக்கு வரும்போது, சீயோனில் கர்த்தர் உனக்கு பிறப்பு தருவது அடிமையாயிருப்பதற்கல்ல, நிலைப்படுத்துவதற்கு, வாழ வைப்பதற்கு, அழகு பார்ப்பதற்கு. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? God is a maker. Amen. இங்கிலீஷ்ல சொல்ற, I will make thee an eternal excellency. நித்திய கீர்த்தி உள்ளவர்களாக நான் உங்களை என்ன செய்வேன்? உருவாக்குவேன் என்று சொன்னார். பக்கத்துல தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு வந்தது நல்லது அப்படின்னு. ஹல்லேலூயா. நீங்க யாராக, ராஜாக்களாக, ஆசாரியராக, உங்களை யாராக உருவாக்கணும்னு கர்த்தர் நினைச்சாரோ அந்த உருவாக்குகிற மலைதான் கர்த்தருடைய சீயோன். இங்கே நான் அவனையும் அவளையும் நிலைப்படுத்தி, ஒருல்ல பக்க இங்கிலீஷ்ல அது தெரிஞ்சவங்களுக்கு, I will make them eternal excellency. I will make. வர நான் விசுவாசிக்கிறேங்க. நீங்க விசுவாசமா இருங்க, கர்த்தர் உங்களை உருவாக்குவாருங்க. சீயோனில் யாரை எப்படி உருவாக்கணும்னு அவர் நினைக்கிறாரோ அந்த மகத்துவத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்குவார். ஆமென்.